முத்து மீனா 3 பேரும் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. இந்த முத்து, ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்துச்சு சார், பேசுனதை பார்த்தேன், உன் மேல தப்பு இல்லைன்னு இப்பதான்ப்பா புரியுது. படிச்சிருக்க சார்? நான் +2 படிச்சிருக்கேன். எங்க எப்படி போய் விசாரிச்சா உண்மை தெரியும்னு கரெக்டா போய் விசாரிச்சிருக்கமா. தப்பா நினைச்சுக்காத முத்து, போலீஸ் கண்ணு எப்பயும் சந்தேகத்தோட தான் பார்க்கும். இந்த விஷயத்த பெருசு பண்ண வேணாம், எங்களை தான் கேள்வி கேட்பாங்க. எனக்கு என் கார் கிடைச்சா போதும் சார். எடுத்துக்கலாம்ப்பா. அவனை கூட்டிட்டு வாங்க. என்னமா அந்த வீடியோ எடுத்தது? ஆமா சார், சின்ன பிட் பாக்கெட் அடிச்சுக்கிட்டு இருந்த நீ மாறிட்டன்னு பார்த்தா என்னடா இவரை வீடியோ எடுத்து வச்சிருக்க? எனக்கு தெரியாது சார். சிசிடிவில தான் உன் மூஞ்சி நல்லா தெரியுதே. குடிச்சிருந்தாருன்னு நான் நினைச்சேன் சார். மக்கள் நலனுக்காண்டி தான் சார். மக்களுக்காண்டி தான் அதிக வட்டிக்கு விடுறியா? எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நீ பண்ணதுனால முத்துக்கு தான் இப்ப கெட்ட பேரு. இந்த தப்பா காரை சீஸ் பண்ணிட்டோம், எங்களை தானே கேள்வி கேட்பாங்க. சொல்றாங்க, இவனுக்கு ஏற்கனவே எங்க மேல கோவம் இருக்கு சார், அதான் இந்த மாதிரி பண்ணிட்டான் சொல்றாரு. நாங்க கம்ப்ளைண்ட் பண்றோம் சார், அரெஸ்ட் பண்ணிருங்க. அவதூறு பரப்புனதுக்காண்டி தான் இவனை கூட்டிட்டு வந்திருக்கோம். நஷ்டேடா, உனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுக்குறேன் முத்து, போயிட்டு போறான்னு விட்டுருவோம். இவனே திருட்டு பய, இவனோட தப்பான காசு எனக்கு எதுக்கு? இவன மாதிரி தப்பா நியூஸ போட்டா எல்லாருக்கும் பயம் வரணும் சார். அரெஸ்ட் பண்ணுங்க சார், இல்ல ஒரு FIR போடுங்க, இவனை லாக்அப்ல தள்ளுங்க சார். கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போங்க முத்து சொல்றாங்க. முத்து கிட்ட, இவன் என்கிட்டே வந்து நீங்க குடிகாரன்னு சொல்லிருக்காங்க, நீங்க இருந்திருந்தா ஒரு 4 அடி அடிக்க சொல்லிருப்பேன், என்ன இப்ப அப்படின்னு சொல்லிட்டு முத்து சிட்டிய அடிக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷன்லயே நினைச்சுக்கிட்டு இருக்க, போலீஸ் ஸ்டேஷன்லயே அடிக்கிற சார்? என் ஒய்ஃப் ஆசைப்பட்டாங்க சார், அதுக்கு தான். போலீஸ் ஸ்டேஷன்லயே அடிப்பியா? சாரி சார். இங்க எதுக்கு வந்த? அந்த பொறுக்கிய பாக்கவா? உன் மாமாவை பழி வாங்குறதுக்கு என்ன வேலை பண்ணிருக்கான் பாரு. அந்த திருட்டு பயலோட சுத்தாதன்னு சொன்னேன், இதோட அவன் சவகாசத்தை விட்டுரு சொல்றாரு. நீ படிக்கிற பையன் சத்யா, அந்த கிரிமினல் கூட எல்லாம் சேராத, உன் ஃபியூச்சருக்கு நல்லது இல்ல. ஒரு ட்ரிப் அந்த பொறுக்கியோட உன்னை பார்த்தேன், நானே முத்துக்கிட்ட சொல்லி இன்னொரு கைய உடைச்சு விட்டுருவேன் சொல்றாரு. இதெல்லாம் பார்த்தாவது புத்தி வரட்டும், வாமினா போலாம். அண்ணாமலை கூப்பிடுறாரு. எல்லாரோட சேர்ந்து நான் முட்டாள் ஆயிட்டேன், நல்லவனை தண்டிச்சிட்டோன்னு குற்ற உணவோட இருக்கேன் சொல்றாங்க. புரியல அங்கிள், அதுக்கு நான் படமாவே காட்டுறேம்மா, வந்து உட்காரு. இந்த போன்ல இருக்கத டிவில போடுறா. பேசுற வீடியோவை எல்லாரும் பாக்குறாங்க. இனி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இது நம்ம வட்டிக்கு வாங்கின சிட்டி மாதிரி இருக்கானே, இவன் எதுக்கு முத்துவ மாட்டி விட்டான்? என்கிட்ட ஒரு பொய் கூட சொன்னது கிடையாது, எத்தனையோ தவறு பண்ணிருக்கான், எல்லாத்தையும் வந்து சொல்லிடுவான் அப்பான்னு என்கிட்ட சொல்றாங்க. முத்துவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து செட்டப் பண்ணிருக்கலாம்லப்பா சொல்றாங்க. ஆமாடா, முத்து செட்டப் பண்ணாலும் பண்ணிருப்பான். ஒரே மாதிரி பேசுறீங்க. அவன் மேல தப்பு இருக்குன்னு சொன்ன உடனே நம்பிட்டீங்க, தப்பு இல்லைன்னு சொன்ன உடனே என்னென்னமோ கண்டதெல்லாம் பேசுறீங்க. ஆனா கெட்டவன்னு முடிவு பண்ணிட்டா அவன் செய்யறது எல்லாமே கெட்டதாதான் தெரியும் சொல்றாங்க. நீங்க சொன்னதும் கரெக்ட் தான் அங்கிள், நீ போய் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வா. தூக்கம் மீனாக்கும் சுத்தி போடுறதுக்கு தான். ஒண்ணு தன்னந்தனியா நின்னு புருஷனுக்காண்டி போராடி இருக்கா, இது பெரிய சாதனை. போய் ஆரத்தியை கரைச்சு எடுத்துட்டு வா. முடியாதுங்க, முடியுமா முடியாதான்னு நான் கேட்கல, போய் எடுத்துட்டு வான்னு நான் சொல்றேன். ஜெயாவும் ஸ்ருதியும் ஆலத்தி எடுக்கிறாங்க. முத்துவுக்கும் மீனாவுக்கும் பொட்டு வச்சு விடுறாங்க, முத்துவுக்கும் பொட்டு வச்சு விடுறாங்க. இனி முறைச்சுக்கிட்டு ஆரத்திய ஊத்த போறாங்க. நம்மள முத்துவ கட்டி புடிச்சுக்கிட்டு அழுகிறாரு, என்ன மன்னிச்சிருன்னு சொல்றாரு. என்கிட்ட போய் மன்னிப்பு கேக்குற? முத்து, யாரு உன்னை நம்பினாலும் நம்பலாட்டியும் நான் உன்னை நம்பி இருக்கணும்டா. நீ ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமா? குடிச்சிட்டு சுத்துறப்ப யாருமே என்ன கண்டிக்கல, குடிக்காம சுத்துறப்ப எல்லாரும் என்ன குடிச்சிட்டு சுத்துறேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்ன பாத்தியா? எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு முத்து. அடிக்க வேற கைய வாங்கிட்டேன், என்ன மன்னிச்சிருப்பா. அப்பா சொல்லாதப்பா, நீ எத்தனை அடி வேணாலும் அடி, நான் வாங்கிக்கிறேன். என்கிட்ட பேசாம மாத்திரம் இருந்துடாதப்பா. நான் உன்னைய பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குமா. புருஷனுக்காண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி இருக்க, புராணத்திலயும் இதான் சொல்லியிருக்காங்க, அதான் நிலைச்சு நிக்குது இன்னமும். முத்துக்காண்டி நீ இருக்க, உன்னோட வளர்ச்சிக்காண்டி முத்து இருக்கான். நீ அவனோட கௌரவத்தை காப்பாத்துற, அவன் உன்னோட கௌரவத்தை காப்பாத்துறான். புருஷன் பொண்டாட்டி எப்படி இருக்கணுமோ அந்த உதாரணத்துக்கு நீங்க இருக்கீங்க. மாதிரி ஒருத்தர் விட்டு கொடுக்காம கடைசி முடியும் சந்தோஷமா இருக்கணும். நீங்க ஆலமரம் மாதிரி இருக்கிறப்ப நாங்க சந்தோஷமா தான் இருப்போம். வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையும் முத்து நல்லவர்னு பேசுறாங்க மீனா. கோவப்பட்டு ரோஹிணிய கூட்டிட்டு உள்ள போறாங்க. கான்ஸ்டபிள் கிட்ட கேக்குறாங்க சிட்டிய பாக்கணும்னு. சீக்கிரத்துல பாத்துட்டு போங்கப்பா, இன்ஸ்பெக்டர் சத்தம் போடுவாரு. என்ன கேட்பேன்னு தெரியும் சத்யா, இந்த பார்ல நான் தான் இருந்தேன், நான் தான் வீடியோ எடுத்தேன், நான் யாருக்கும் அனுப்பல. எப்படி
கூட இருந்தவன் இப்படி பண்ணிட்டான். குடிச்சிருக்கான்னு தான் நினைச்சேன். அதை உனக்கு காட்டலான்னு தான் நான் இந்த வீடியோவே எடுத்தேன். கூட இருந்தவன் போதையில இருந்திருக்கான். அவன் அனுப்பி விட்டுட்டான் சத்யா. உன் கைய உடைச்சான் பாரு. அதை இன்னைக்கு முடியும் என்னால ஏத்துக்க முடியாது சத்யா. மத்தவங்க நினைக்கிறதெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன் சத்யா. ஆனா நீ என்ன தப்பா நினைக்காத. ஃப்ரெண்டுடா. கோவம் இருந்துச்சுன்னா சொல்லு, நான் ஆயுசுக்கும் உள்ளேயே இருந்துக்கிறேன். செட்டி, நீ என்ன தெரிஞ்சா பண்ணிருப்ப? தெரியாம தான் நடந்திருக்கு. உன் மாமா நிஜமாலே குடிக்கலடா. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. உங்க அக்கா சந்தோஷமா இருப்பாங்கல்ல, அது போதும்டா. நீ கவலைப்படாத, சீக்கிரத்திலேயே ஜாமீன்ல எடுத்துடுறேன். வர முடியும், என் இடத்துல இருந்து நீ பாத்துக்க. சத்யா சொல்றத எல்லாரும் கேட்கணும். சரிண்ணே. சிட்டி. ஜோர்டானின் நாணயம் தினார். நாளை சந்திப்போம்.